கும்பராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்களை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை சித்திரை 28ஆம் தேதி பகல் 1:24 குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கின்றார். அந்த பலாபலன்களை கும்பராசி நேயர்களுக்கு நாம் இப்பொழுது பார்க்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்களை இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே கும்பராசிக்கு 7.5 சனியின் ஆண்டு காலம் நடைபெற்று கொண்டு மிகவும் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது குரு பகவான் கும்பராசியை பார்ப்பதால் இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு சற்று நிவாரணம் கொடுக்கக்கூடிய காலமாக இது அமையும். இரண்டாவதாக ராகு பகவான் இப்பொழுது அங்கே இறங்கி இருக்கிறார். கும்பத்தில் 1ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். ராகு பகவான் கேந்திரம் பெற்று காண்டால் பெருத்த யோகத்தை கொடுப்பார். திடீர் யோகங்களை அவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்போ கும்பத்தில் 1ஆம் இடம் பார்க்குறதுனால இதுவரை உடல் சம்பந்தமான கஷ்டங்களை இவர் சனியினால் அனுபவித்து வந்தாலும் சற்று அது குறைந்து அவர்களுக்கு நிவாரணம் விளங்கக்கூடியதாக இருக்கக்கூடியும். பணத்தட்டுப்பாடு, நிறைய பண சிக்கல்கள் இதெல்லாம் வந்து போயிட்டு இருந்திருக்கும். இனி பலம் மணந்து தாராளமாக பணம் புழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். அப்புறம் வயிறு, தலை, இது மாதிரி இடங்கள்லாம் நிறைய வியாதிகள் வந்து ஒரு அவஸ்தைப்பட்டிருப்பார். அந்த வியாதிகளுக்கெல்லாம் சற்று பரிகாரங்கள் கிடைக்கும். சதா சர்வ காலமும் ஏதாவது நினைத்து கொண்டிருப்பது, மனக்கவலையுடன் காணப்படுவது, இதெல்லாம் அவருக்கு சனி பகவான் கொடுத்திருந்தாலும் குரு பகவான் அவற்றை இப்பொழுது நீக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. இந்த மனக்கவலையை அவர் சற்று குறைப்பார். நினைப்பு புத்தி சாதுரியத்தை உண்டு செய்வார். எப்படியெல்லாம் நாம் செயல்பட வேண்டும் அப்படின்று அவர் வழி நடத்துவார். அந்த வழிபடி நம்ம போயிட்டு இருந்தோம்னா மிக சிறப்பாக இருக்கும். புகழ் உண்டாகும். புகழ்னால் நமக்கு வந்து இப்போ இது வரைக்கும் நம்மளுடைய சனி பயிற்சி வந்ததுலேருந்து நம்மளுடைய புகழ் காணாமல் போயிருக்கும். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நமக்கென்ற ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. கொஞ்சம் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலமாகவும் இது இருக்கலாம். ஆயுள் நீடிக்கும். ஜீவனம் சற்று உண்டாகும். அதாவது தொழிலே இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் தொழில் இப்பொழுது நல்லா இருக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில். அதே மாதிரி உடல் புஷ்டி, உடல் தேராமல் இருக்கிறவர்களெல்லாம் உடல் கொஞ்சம் புஷ்டி அடைந்து நன்றாக உடல் பராமரிப்பு ஏற்படும். நல்ல இரவு உறக்கம் வந்து அடையும். இந்த ஆண்டு இவர்கள் கோயிலில் வந்து நிறைய விசேஷங்களை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். நிறைய நீர்வீழ்ச்சிகளுக்கெல்லாம் சென்று குளிக்கக்கூடிய ஒரு தரிசனம் உண்டாகும். தெய்வ சிந்தனை அதிகமாக ஏற்படும். யாத்திரைகள் செல்லலாம். சித்தர்களால் தீட்சை பெறக்கூடிய ஒரு அமைப்பும் இவர்களுக்கு ஏற்படும். குரு காரியம், அதாவது அன்னதானம், இது மாதிரி அன்னதானம், அனாதை குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அன்னதானம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். இவருடைய செல்வம் அதிகமாக அவருக்கு கிடைக்கணும்னா இஷ்ட தெய்வத்தை வழங்க வேண்டும். குலதெய்வம், இவருடைய குலதெய்வம் என்னன்னு பார்த்து அந்த குலதெய்வத்தை வணங்கி கொண்டு வந்தால் இவர்களுக்கு செல்வம் தங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். கோயில் திருப்பணி, சின்ன சின்ன திருப்பணிகளுக்கெல்லாம் அவர்கள் உதவி செய்யலாம். தர்மங்கள் கொஞ்சம் கொடுத்து வந்தால் தான் இவர்களுடைய வாழ்க்கை சிறப்பம்சமாக இருக்கும். தாயார் தந்தையை வழிபட வேண்டும். தந்தை இருப்பவர்கள் தந்தையை நன்கு பராமரித்து அவர்களை பேணி காக்க வேண்டும். குலவிருத்தி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய குலத்தை விருத்தி செய்வது. குழந்தைகள், நம்மளுடைய தாய் தகப்பனார், உற்றார் உறவினர் இவங்களெல்லாம் அனுசரிக்கணும்.
நேசித்து நாம் வழி நடத்தணும். சிறந்த அறம் அறம் வந்து நம்ம வந்து நல் செயல்களை செய்ய வேண்டும். தீய செயல்களெல்லாம் விட்டுறணும். அடுத்தவனை கெடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. எல்லோருக்கும் நல்லதையே செய்யணும். அப்படி செய்யும் பொழுது இந்த குரு பகவான் நமக்கு நல்ல பலன்களை அளித்து வருவார் அப்படின்னு இந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டு வருது. வேலையில் இருப்போருக்கு நல்ல உத்தியோக பணி மேம்படும். பொன்பொருள் சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அறிவு நல்லா வேலை செய்யுங்க. தெளிந்த அறிவு நல்ல வேலை செய்யும். அறிவு காரிய சித்தி உண்டாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறலாம். லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த கும்பராசி நேயர்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 7:30 நடந்து கொண்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானை வணங்கி வர வேண்டும். வியாழக்கிழமை என்று சென்று தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். ராகு அந்த இடத்துல இருக்கிறதுனால யோகங்கள் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தினசரி துர்க்கை மந்திரத்தை சொல்லியவர்கள் வழிபட வேண்டும். துர்க்கை அம்மன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். ஆக இந்த ஒரு வருட காலம் இவர்கள் வந்து சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை முதலிய தினங்களிலே கோவிலுக்கு சென்று சனிக்கிழமை சனீஸ்வரனையும், வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியையும், செவ்வாய்க்கிழமை துர்க்கையையும் வழிபட்டு வந்தால் இவர்கள் வாழ்வு மிக அற்புதமாக இருக்கும். மேலும் மேலும் முன்னேற்றம் உண்டாகும். வணக்கம்.